All of us, or most of us, have grown up in a particular church tradition. நம்மில் அநேகர் குறிப்பிட்ட சபையின் பாரம்பரியத்திலே நாம் வளர்ந்திருக்கிறோம். And it is easier for those who have come from a non-Christian family to understand the Bible. வேதத்தை விளங்குவது கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளாய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது லகுவாக இருக்கும். Because they come with an open mind, because they know nothing about the Bible. அவர்களுக்கு வேதத்தை பற்றி தெரியாதபடினாலே அவர்கள் திறந்த மனதோடு கூட இங்கே வந்து கேட்பார்கள். But if you have come from a Christian background, ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருப்பீர்களானால் it is more difficult to understand the Bible. வேதத்தை விளங்கிக் கொள்வது உங்களுக்கு அதிக கடினமாக இருக்கும். Because you already have in your mind certain traditions and interpretations that you have heard from childhood in your church. சிறு பிராயம் முதல் நீங்கள் உங்கள் சபையிலே கேட்ட காரியங்களினாலே நீங்களாகவே உங்களுடைய வியாக்கியானத்தையும் அந்த பாரம்பரியத்தையும் மனதிலே ஆழமாய் கொண்டிருப்பீர்கள். And a lot of those traditions and interpretations may be wrong. அப்படிப்பட்ட அநேக வியாக்கியானங்களும் அந்த பாரம்பரியங்களும் அநேக சமயத்தில் தவறாக இருக்கக்கூடும். How do I know that? எனக்கு அது எப்படி தெரியும்? Because I also grew up in a Christian tradition. நானும் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்ந்த ஒருவன். I belong to the Syrian Orthodox Church, சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சபையை சேர்ந்தவன், which prayed to Mary, prayed for the dead. மரியாள் மூலமாக வேண்ட வேண்டும், மரித்தோருக்காக வேண்ட வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தில் வளர்ந்தவன். I was baptized when I was a little baby. நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன். And then when I was 19 and a half, I was born again. 19 வயதாக இருக்கும் பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன். And I never started studying the Bible seriously for about 1.5 years. 1.5 ஆண்டுகளுக்கு நான் சீரியஸாக வேதத்தை படிக்க ஆரம்பிக்கவில்லை. But when I started studying the Bible, ஆனால் வேதத்தை படிக்க ஆரம்பித்தவுடன் I found many things that I had learned in my church tradition was wrong. என்னுடைய சபை பாரம்பரியத்திலே நான் கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் தவறானவை என்பதை வேதத்தை படிக்கும் பொழுது கற்றுக்கொண்டேன். What I read in the Bible was different. நான் வேதத்திலே வாசிக்கக்கூடிய காரியங்கள் வித்தியாசமானதாக இருந்தது. So I decided to do one thing. ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தேன். That was it was nearly 50 years ago. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தீர்மானத்தை செய்தேன். I decided that if I don't find something in the Bible, I'm not going to accept it. வேதத்திலே ஒன்றை நான் பார்க்காவிட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற உறுதியான ஒரு தீர்மானத்தை செய்தேன். In spiritual matters. ஆவிக்குரிய காரியங்களிலே. And if every church in the world teaches something else, உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் ஏதோ ஒன்றை போதிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். I will believe the Bible and I will stand against every church in the world. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் நம்புவனே ஒழிய நான் முழு உலகத்தில் உள்ள எல்லா சபைகளையும் எதிர்த்து நிற்பேன். We all who are Christians say that the Bible is the word of God. எல்லா கிறிஸ்தவர்களுமே தேவனுடைய வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறார்கள். But I find that 99% of Christians don't really believe it. ஆனால் 99% கிறிஸ்தவர்கள் உண்மையாலுமே அதை நம்புவதில்லை என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன். There are many crores, millions of books in the world. உலகத்திலே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் காணப்படுகிறது. And all of us have read many books. நம்மிலே அநேகர் பல புத்தகங்களை வாசித்திருக்கிறோம். But if you believed that among all the millions of books there is only one book written by God, இந்த கோடிக்கணக்கான புத்தகங்களிலே ஒரே ஒரு புத்தகம் மட்டும் தேவனால் எழுதப்பட்டது என்பதை நீங்கள் நம்புவீர்களானால் you would study it with all your heart. உங்களுடைய முழு இதயத்தோடும் கூட அதை படிப்பீர்கள். So that's what I did. அதைத்தான் நான் செய்தேன். I believed that in all the million books in the world there's only one book written by God. உலகத்திலே காணப்படுகிற கோடிக்கணக்கான புத்தகங்களிலே ஒரே ஒரு புத்தகம் மட்டும் தேவனால் எழுதப்பட்டது என்பதை நான் நம்புகிறேன். That is the Bible. அதுதான் இந்த வேதம். And so I started studying this very carefully. ஆகவே மிகவும் கவனமாக இதை படிக்க ஆரம்பித்தேன். Every word, ஒவ்வொரு வார்த்தையும், every verse, ஒவ்வொரு வசனத்தையும். Because this is the only book written by God. ஏனென்றால் இந்த ஒரு புத்தகம் மட்டுமே தேவனால் எழுதப்பட்டது. And my relationship with God is more important than anything in the world. இந்த உலகத்திலே மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவே மிக முக்கியம் என்பதை தீர்மானித்தேன். There are so many books written nowadays on how to make money and how to make profit in your business. தொழிலிலே எப்படி அதிக லாபம் ஈட்டுவது, எப்படி பணம் சம்பாதிப்பது போன்ற अनेक புத்தகங்கள் இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There are so many magazines on how to make money in the stock market.
இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி அதிக பணம் சம்பாதிப்பது என்பதை குறித்து பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. And there are many people who study that. அநேக மக்கள் அதை படிக்கிறார்கள். Because they want to make money. ஏனென்றால் அவர்கள் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள். But is that more important than our relationship with God? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை காட்டிலும் அது அதிக முக்கியம் வாய்ந்ததா? No. இல்லை. If I were to ask you, is your relationship with God more important than everything else? மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுதான் முக்கியமா என்று உங்களை நான் கேட்பேனானால் you would all say yes. எல்லாரும் ஆம் என்று சொல்லுவீர்கள். But then you must read the Bible more than any other book in the world. அப்படியானால் மற்ற எந்த புத்தகத்தை காட்டிலும் இந்த வேதத்தை நீங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டுமே. But yet if you are honest, you will say that you have more time to watch television than to read the Bible on many days. நீங்கள் மட்டும் நேர்மையுள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் வேதத்தை படிப்பதை காட்டிலும் அதிகமாக டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். Which means you don't believe that this is the only book written by God. அப்படியானால் இந்த ஒரு புத்தகம் மட்டுமே தேவனால் எழுதப்பட்டது என்பதை நீங்கள் நம்பவில்லை என்றுதான் அது அர்த்தம். But many people read it and say it's so complicated. Why is it so difficult to understand it? அநேகர் இதை வாசிக்கும் பொழுது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே, புரிந்து கொள்வது மிகவும் அரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். I'll tell you. நான் சொல்லுகிறேன். Jesus said that God has hidden these truths from clever, intelligent people. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தேவன் இந்த சத்தியங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். He said in Matthew chapter 11 and verse 25. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். He thanked the Father. Thank you, Father. All these things are hidden from the clever and the intelligent. ஆண்டவரே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இதை மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். I thank you that you have revealed them to those who are like babes. குழந்தைகளைப் போல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, பாலகரைப் போல இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். Now I am an intelligent person. நான் ஒரு புத்திசாலியான மனிதன். But it says here that God has hidden these things from intelligent people. ஆனால் இங்கே கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு மறைத்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So what shall I do? ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? I did not make my intelligence. God created me like that when I was born. நானாகவே என்னுடைய புத்திசாலித்தனத்தை உண்டாக்கினேனா? இல்லை, நான் பிறக்கும் பொழுதே தேவன் அந்த புத்தியை வைத்திருக்கிறார். So I said, Lord, what shall I do if I am an intelligent person? Won't you teach me your word? ஆண்டவரே, நான் ஒரு கல்விமானா இருக்கிறேன், நான் என்ன செய்வது? எனக்கு நீர் வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டீரா? And then the Lord showed me what he meant was that I must be like a babe when I come to the scriptures. அப்பொழுது தேவன் எனக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், வேதம் என்று வரும்பொழுது நான் ஒரு குழந்தையைப் போல வர வேண்டும். I can use my intelligence in my business in the world. உலகத்திலே நான் செய்கிற தொழிலிலே என்னுடைய அறிவை பயன்படுத்தலாம். Or with all my work in the world. அல்லது உலகத்திலே நான் செய்கிற பல வேலைகளுக்கு என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம். When I come to the Bible, வேதம் என்று வரும்பொழுது my intelligence does not help me. என்னுடைய அறிவு எனக்கு உதவி செய்யாது. My intelligence will lead me astray. என்னுடைய புத்திசாலித்தனம் என்னை வழி விலகச் செய்துவிடும். This is the reason why all the Bible colleges lead people astray. எல்லா வேதாகம கல்லூரிகளும் ஜனங்களை வழி தவற செய்வதற்கு இதுதான் காரணம். We never read in the Bible about any prophet who came from a Bible school. நாம் வேதத்திலே வாசிப்பது என்ன தெரியுமா? எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வேதாகம கல்லூரியிலே படிக்காதவர். No apostle, no prophet in the Bible ever came out of a Bible school. எந்த ஒரு அப்போஸ்தலனும் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வேதாகம கல்லூரிக்கு சென்று படித்ததில்லை. There was a school of the prophets in the Old Testament. You read in the book of Kings. ராஜாக்களின் புத்தகத்திலே தீர்க்கதரிசிகளுக்கு என்று ஒரு பள்ளி இருந்தது என்று வாசிக்கிறோம். That was a Bible school. அது வேதாகம கல்லூரி. And all the false prophets came from those Bible schools. இருக்கக்கூடிய எல்லா பொய் தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்த வேதாகம கல்லூரியிலிருந்து தான் வந்தார்கள். They had their Bible school diplomas and they stood before the king. அவர்கள் தங்களுடைய வேதாகம கல்லூரியினுடைய பட்டயத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக வந்தார்கள். ஏன்? Because Bible schools teach people's intelligence. வேதாகம கல்லூரிகள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி வேதத்தை படிக்க கற்றுக் கொடுக்கிறது. They give people degrees. அவர்களுக்கு பட்டங்களை கொடுக்கிறார்கள். They won't accept a baby in a Bible school. வேதாகம கல்லூரியிலே ஒரு குழந்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். But here it says to understand the Bible you got to be like a baby. ஆனால் இந்த வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கு நீ பாலகனா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Intelligence is no use. அங்கே புத்திசாலித்தனம் நமக்கு பயன்படாது. So when I left my job, ஆகவே என்னுடைய வேலையை நான் விட்ட பிறகு 42 years ago to serve the Lord, 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக, and many people told me, Brother Zach, if you want to serve the Lord you must go to a Bible school. என்னிடத்தில் அநேகர் வந்து, சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேதாகம கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். I said Jesus never sent any of his disciples to a Bible school, why should I go? இயேசு தம்முடைய சிஷ்யர்கள் யாரையும் வேதாகம கல்லூரிக்கு அனுப்பவில்லை, நான் ஏன் போக வேண்டும் என்று நான் கேட்டேன். Jesus is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். If he can teach people then, he can teach people today. அன்றைக்கு அவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், இன்றைக்கும் அவர் கற்றுக் கொடுக்க முடியும். So that's what I've done, sit at Jesus' feet like Mary and listen to his word. ஆகவே
ஆகவே மரியாளைப் போல இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து நான் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். And he has taught me so many things in this book which no Bible school could ever have taught me. எந்த வேதாகம கல்லூரியும் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். What I told people then was this. அப்பொழுது நான் ஜனங்களுக்கு என்ன சொன்னேன் என்றால், I said 99% of Christians never go to a Bible school. 99% கிறிஸ்தவர்கள் ஒரு காலம் வேதாகம கல்லூரிக்கு போவதில்லை. And because of that they think they cannot serve the Lord. அதன் நிமித்தமாக தாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். I will never go to a Bible school. நான் ஒரு காலம் வேதாகம கல்லூரிக்கு போக மாட்டேன். I will show those 99% Christians you can serve the Lord without going to a Bible school. அந்த 99% கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போகாமலேயே தேவனுக்கு ஊழியராய் இருக்க முடியும் என்று கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று சொன்னேன். Hardly anybody here has gone to a Bible school. இங்கே இருக்கக்கூடிய ஒருவருமே வேதாகம கல்லூரிக்கு போயிருந்திருக்க மாட்டீர்கள். You think you cannot serve the Lord? நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று You think எண்ணுகிறீர்களா? you cannot know the Bible? வேதத்தை அறிய முடியாது என்று எண்ணுகிறீர்களா? You can know the Bible better than all those other people who go to a Bible school. வேதாகம கல்லூரிக்கு போய் வருகிறவர்களை காட்டிலும் நீங்கள் நல்ல விதத்திலே வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். If you humble yourself உங்களை மட்டும் நீங்கள் தாழ்த்தி விட்டால், and come like a baby, ஒரு குழந்தையை போல வந்து விட்டால், I'll tell you how I study the Bible. நான் வேதத்தை எப்படி கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன். I say, Lord, I'm very clever in earthly things. ஆண்டவரே, பூமிக்குரிய காரியங்களை பொறுத்தவரை நான் ஞானியாக In இருக்கிறேன். spiritual things I'm stupid. ஆனாலும் ஆவிக்குரிய காரியம் என்று வரும்போது ஆண்டவரே நான் புத்தியீனனாக I இருக்கிறேன். don't know. ஆண்டவரே எனக்கு தெரியவில்லை. My intelligence will lead me astray. ஆண்டவரே என்னுடைய புத்தி என்னை வழிதவற செய்துவிடும். I come like a little baby, நான் ஒரு சிறு குழந்தையை போல வருகிறேன். not knowing anything. ஒன்றுமே அறியாத குழந்தையை போல I want to learn. நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். What does it mean to have the mind of a baby? ஒரு பாலகனுடைய குழந்தையினுடைய மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன பொருள்? You know, a baby's mind, you take a little baby, the baby knows nothing. ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. You don't know, he doesn't know which is A, which is B. எது A என்று தெரியாது, எது B என்று தெரியாது. He does not know what is 1 and what is 2. எது 1 எது 2 என்று தெரியாது. He doesn't know anything. அது தெரியாது And குழந்தைக்கு. when you come to the Bible, நீங்கள் வேதத்திற்கு அப்படி வரும்பொழுது, if you come saying, Lord, I don't know anything about spiritual things, ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே என்று வரும்பொழுது, you will know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். And the truth will set you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். But ஆனால் that is easy for non-Christians. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இப்படி கற்றுக்கொள்வது எளிது. People who come from Hindu, Muslim, Buddhist backgrounds, இந்து, முஸ்லிம், புத்த பின்னணியிலிருந்து வருகிறவர்கள், they come like babes because they say, I don't know anything about the Bible. அவர்கள் எனக்கு வேதமே தெரியாது என்று சொல்லி குழந்தையை போல வந்து கற்றுக்கொள்கிறார்கள். Christians don't say that. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுவதில்லை. Christians say, I already know quite a lot about the Bible. வேதம் என்றால் என்ன என்று தெரியும் என்று சொல்லி வருகிறார்கள். And most of that information is wrong. அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் தவறானதா இருக்கிறது. If you read the Bible with that prejudice in your mind, அந்த தவறான தகவல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் முன் அறிவை வைத்துக்கொண்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது, you will never understand the truth of God. ஒரு காலம் நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. You will never be free. ஒரு காலம் நீங்கள் விடுதலையாகவும் முடியாது. So you must discipline yourself when you study the word. ஆகவே தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். I did. நான் செய்தது போல, Lord, all that I have inherited of church tradition, I put it aside. ஆண்டவரே சபையினுடைய பாரம்பரியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் ஒதுக்கி வைத்து விடுகிறேன். I want to come like a babe who knows nothing. ஆண்டவர் ஒன்றும் அறியாத குழந்தையை போல நான் வேதத்துக்கு வர விரும்புகிறேன். And then God begins to show me amazing things in scripture. அப்பொழுது வேதத்திலே வியக்கத்தக்கதான காரியங்களை தேவனுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கிறார். Do you know when Jesus was on the earth, இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது, his biggest conflict with people was concerning tradition. அவருக்கு மக்களோடு கூட இருந்த மிகுந்த பெரிய போராட்டம் என்னவென்றால் மனிதனுடைய பாரம்பரியத்தை குறித்து தான். See what he said in Mark chapter 7. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். It says he told the people, ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், he told the Pharisees, who were the greatest Bible scholars of those days. அந்த நாட்களில் இருந்த பெரிய வேத மாணாக்கர்களாகிய பரிசேயர்களை பார்த்து சொன்னார். Mark 7 verse 8. மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். You neglect God's commandment to keep your tradition. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்கள். That is step 1. இதான் முதலாவது படி. Second step, இரண்டாவது படி, verse 9. 9ஆம் வசனம். You set aside God's commandment to keep your tradition. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறீர்கள். And the third step, மூன்றாவது படி, verse 13. 13ஆம் வசனம். You completely cancel the word of God to keep your tradition. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்வதற்காக தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள். First step, you neglect the word of God, verse 8. முதலாவது படி தேவனுடைய கட்டளையை நீங்கள் தள்ளிவிடுகிறீர்கள். And second step, you set it aside. இரண்டாவது படியை பார்க்கிறோம், Verse 9. நீங்கள் 9ஆம் வசனத்தை பார்க்கிறது போல அதை நீங்கள் வியர்த்தமாக்குகிறீர்கள். And third step, verse 13, you cancel it altogether. மூன்றாவது படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவமாக்குகிறீர்கள், தள்ளிவிடுகிறீர்கள். All in order to keep your tradition.
இவைகளெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாரம்பரியத்தை கைக்கொள்வதற்கு. Now every church has got its tradition. ஒவ்வொரு சபைக்கும் அதனுடைய பாரம்பரியம் என்று ஒன்று உண்டு. Roman Catholic tradition, ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. CSI tradition, CSI பாரம்பரியம், Brethren tradition, பிரதரன் பாரம்பரியம், Pentecostal tradition, பெந்தேகோஸ்தே பாரம்பரியம், Charismatic tradition. கரிஸ்மேட்டிக் குழுவினுடைய பாரம்பரியம். Every church has got its tradition. எந்த ஒரு சபையானாலும் அதற்கென்று உரித்தான ஒரு பாரம்பரியம் உண்டு. And we want to hold to that tradition and try to understand the word of God with that tradition. அந்த பாரம்பரியத்தை கைக்கொண்டு நாம் வேதவசனத்தை விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறோம். You will never understand the word of God. ஒரு காலம் நீங்கள் தேவ வார்த்தையை புரிந்து கொள்ள You have to மாட்டீர்கள். come with an open mind like a baby. ஒரு குழந்தையை போல திறந்த மனதோடு கூட நீங்கள் வேதத்துக்கு வர We வேண்டும். can say tradition is like the shape of a bottle. ஒரு பாட்டிலை போல ஒரு ஒரு அமைப்பிலே அந்த பாரம்பரியம் இருக்கின்ற வைத்துக் கொள்ளலாம். There are bottles with different shapes. பாட்டில்கள், கண்ணாடி பாட்டில்கள் விதவிதமான அமைப்பிலே காணப்படுகிறது. Even plastic bottles, they have different shapes. பிளாஸ்டிக் பாட்டில்கள் கூட வித்தியாசமான அமைப்பு உருவங்களிலே வருகிறது. If you pour anything into that bottle, அந்த பாட்டிலிலே நீங்கள் எதை ஊற்றினாலும் it will take that shape. அந்த ஊற்றப்பட்ட திரவமானது பாட்டினுடைய அமைப்பை உருவை Whether எடுத்துக்கொள்ளும். it's straight or curved or whatever you put, அது நேராக உள்ள பாட்டிலா இருந்தாலும் சரி, வளைந்திருக்கக்கூடிய it will பாட்டிலா take that இருந்தாலும் shape. அது அந்த உருவத்தை எடுத்துக்கொள்ளும். That's called a mold. அது உருக்கு என்று அழைக்கப்படுகிறது. And that is how they make things in a certain shape. அந்த அச்சு என்று அழைக்கப்படுகிறது. அந்த அச்சை வைத்து தான் குறிப்பிட்ட உருவங்களை உண்டாக்குகிறார்கள். All church traditions are like that. எல்லா சபை பாரம்பரியங்களும் இந்த அச்சுவை போல இருக்கிறது. It's a particular shape. அது குறிப்பிட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறது. It's got a certain doctrine on baptism and Holy Spirit and different things. ஞானஸ்நானத்தை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து, வித்தியாசமான காரியங்களை குறித்து தங்களுக்கு உரித்தான ஒரு புரிந்துகொள்ளுதல் இருக்கிறது. If you keep that mold in your mind அந்த அச்சை உங்கள் மனதிலே வைத்துக் கொண்டிருந்தால், and you don't get rid of it, அதை நீங்கள் எடுக்காவிட்டால், every time you pour the word of God into it, it will take that shape. ஒவ்வொரு முறையும் வேத வார்த்தையை அதிலே ஊற்றும் பொழுது வேத வார்த்தையானது அந்த உருவத்தை எடுத்துக்கொள்கிறது. And you'll think you're studying the Bible. வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணலாம். It's being poured into this mold, அது இந்த அச்சுக்குள்ளாகவே போய் அதே அமைப்பை எடுத்துக்கொள்கிறது. which is in your mind. அது உங்கள் மனதிலே இருக்கிறது. And all your life you won't have the word of God, you'll have this tradition. உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக வேத வசனம் உங்கள் தலைக்குள்ளாக இருக்காது, உங்களுக்குள்ளாக பாரம்பரியம் தான் இருக்கும். And if some verse seems to teach something different, ஒரு வசனமானது வித்தியாசமான காரியத்தை போதிக்கும் பொழுது you will squeeze it into this tradition and make it fit your tradition. அந்த வசனத்தை எப்படியாவது இதற்குள்ளாக போட்டு அமுக்கி அந்த உருவத்தை எடுக்க செய்து விடுவீர்கள். And the result will be that you'll never be free. அதனுடைய விளைவு என்னவென்றால் ஒரு காலம் நீங்கள் விடுதலையாக மாட்டீர்கள். Because tradition can never set you free, only the truth will set you free. பாரம்பரியம் ஒரு காலம் உங்களை விடுதலையாக்காது, சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். I have found tremendous freedom in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பெருத்த ஒரு விடுதலையை நான் உணர்ந்திருக்கிறேன். Because of one decision I made nearly 50 years ago. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாக I said, Lord, I will have no mold in my mind. ஆண்டவரே, என்னுடைய மனதிலே எந்த ஒரு அச்சையும் நான் வைத்திருக்க மாட்டேன். எந்த பாரம்பரியம் வேண்டாம் ஆண்டவரே. You make the mold in my mind according to scripture. ஆண்டவரே, வேத வசனத்திற்கு ஒப்பாக ஆண்டவரே நீர் ஒரு அச்சை என்னுடைய மனதிலே உண்டாக்கும் ஆண்டவரே. It was not easy. அது எளிதல்ல. Because sometimes I found that I was pouring unconsciously the scripture into some tradition I was still holding. நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் என்னை அறியாமலேயே ஏற்கனவே ஒரு அச்சு உள்ளே இருக்கிறது, அதற்குள்ளாக வேத வசனத்தை ஊற்றிக் கொண்டிருந்தேன். Then after some years I would discover it. சில ஆண்டுகளுக்கு கழித்து தான் அதை கண்டுபிடிக்கிறேன். I would throw it away and I said, Lord, அதை நான் தூக்கி எறிந்து விடுவேன். now I want you to be honest. நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Read the scriptures with honesty. நேர்மையாக வேத வசனத்தை வாசியுங்கள். And get rid of wrong ideas from your head. உங்களுடைய மனதிலிருந்து, மூளையிலிருந்து தவறான கருத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள்.